இன்றைய முக்கிய செய்திகள். ராமர் கோயில் திறப்பு விழாவை ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் புறக்கணிப்பு. ஆட்சியின் தோல்வியை மறைக்க மத அரசியலை தூண்டுவதாக குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீடு பேச்சில் முன்னேற்றம் சுமூகமாக நடைபெற்று வருவதாக மல்லிகார்ஜுன கார்கே தகவல். ஊழல் புகாரில் கைது செய்யப்பட்ட துணைவேந்தரை ஆளுநர் சந்தித்ததற்கு எதிர்ப்பு. காப்பாற்ற முயற்சிப்பதாக மாணவர் அமைப்புகள் போராட்டம். அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விவகாரம் வாய்ப்பு இருந்தால் பங்கேற்பேன் என எடப்பாடி பழனிசாமி தகவல். வணக்கம். அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை புறக்கணிக்க ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் முடிவு செய்துள்ளன. அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோயில் திறப்பு விழா வரும் 22ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க விடுக்கப்பட்ட அழைப்பை காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தி, தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு சீதாராம் யெச்சூரி ஆகியோர் நிராகரித்துவிட்டனர். திரு சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் திறப்பு விழாவில் பங்கேற்கப் போவதில்லை என அறிவித்துள்ளது. இந்நிலையில் ராமர் கோயில் விவகாரத்தை முன்வைத்து 35 ஆண்டுகளாக பாஜகவும் சங் பரிவார் அமைப்புகளும் அரசியல் ஆதாயம் தேடுவதாக சமாஜ்வாதி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் விழாவை அந்த கட்சி புறக்கணித்துள்ளது. ராமர் கோவில் விழாவில் பங்கேற்குமாறு விஸ்வ இந்து பரிஷத் செயல் தலைவர் அலோக் குமார் விடுத்த அழைப்பை அக்கட்சி தலைவரும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சருமான திரு அகிலேஷ் யாதவ் நிராகரித்துள்ளார். ராமர் எல்லோருக்கும் பொதுவான கடவுள் என்று கூறியுள்ள அவர், ஆனால் பாஜக ராமர் கோவிலை கட்சி விழாவாக கொண்டாடுவதை ஏற்க முடியாது என கூறியுள்ளார். ராமர் கோவில் திறப்பு விழாவை புறக்கணிக்க காங்கிரஸ் முடிவு செய்திருப்பதை வரவேற்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியுள்ளார். ஒரு ஆன்மீக நிகழ்வை பாஜக அரசியல் நிகழ்வாக மாற்றிவிட்டதாக கண்டனம் தெரிவித்துள்ள அவர், தமது ஆட்சியின் தோல்விகளை மறைப்பதற்காக கட்டி முடிக்கப்படாத ராமர் கோவிலுக்கு அவசரமாக திறப்பு விழா நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முன்னேற்ற பாதையில் உள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒருங்கிணைப்பை மேம்படுத்தவும், தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் கூட்டணி கட்சி தலைவர்களை காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே சந்தித்து வருகிறார். டெல்லி, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சியுடன் காங்கிரஸ் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதாக தகவல் வெளியானது. இதேபோல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவுடனும் தேசியவாத காங்கிரசுடனும் தொகுதி பங்கீடு முடிந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளத்துடன் முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்துள்ளது. அங்கு முதலமைச்சர் திரு நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்துடனும் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசுடனும் இன்னும் 2 நாட்களில் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இந்தியா கூட்டணி அமைப்பாளராக பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமாரை அறிவிக்காததால் அவரும் அவரது ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் அதிருப்தியில் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதேபோல் மக்களவை காங்கிரஸ் தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியின் விமர்சனங்களால் மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதில் சிக்கல் நீடிக்கிறது. இந்நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் செய்தி தொடர்பாளருமான திரு ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கிடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முன்னேற்ற பாதையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் வகையில் அவர்களிடம் திரு மல்லிகார்ஜுன கார்கே நெருக்கமான தொடர்பில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கூட்டணியின் அமைப்பாளர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என்றும், இந்தியா கூட்டணி கட்சியினரை அரவணைப்பதில் காங்கிரஸ் கூடுதல் கவனம் செலுத்தும் என்றும் திரு ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். ஊழல் புகாரில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்துள்ள சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை ஆளுநர் திரு RN ரவி சந்தித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். பல்வேறு மோசடி புகார்களில் சிக்கிய அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திரு ஜெகநாதன் கைதாகி நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சேலம் பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் இன்று வருவதாக தகவல் வெளியானதை அடுத்து பல்கலைக்கழகத்தின் முன்பு திரண்ட திமுக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் மாணவர் அமைப்பினர் கருப்பு கொடிகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழல் வழக்குகளில் கைதாகிய குற்றவாளியை ஆளுநர் சந்திப்பது சட்டவிரோதம் என்று அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு வருகை தந்துள்ள ஆளுநரை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்த போக்கானது ஆளுநர் இந்த போக்கானது ஊழல்வாதிகளுக்கும் ஊழலுக்கும் நான் துணை போவேன் என்று கூறக்கூடிய வகையில் இருப்பதால் அந்த ஊழல் ஆளுநரை நான் கண்டித்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம்.
ஊழல் வழக்கில் கைதான அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியை உடனே அமைச்சரவையில் இருந்து நீக்கிய ஆளுநர் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கு ஆதரவாக இருப்பது ஏன் என்று போராட்டக்காரர்கள் கேள்வி எழுப்பினர். ஊழல்வாதிகளுக்கு துணை போகும் ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். இதையடுத்து மாணவர் அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் பல்கலைக்கழகத்திற்கு சென்ற ஆளுநர் திரு ரவியை துணைவேந்தர் திரு ஜெகநாதன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். துறை தலைவர்களுடன் 10 நிமிடங்கள் ஆலோசனை நடத்திய ஆளுநர் துணைவேந்தரிடம் அரை மணி நேரம் தனியாக பேசினார். பின்னர் அங்குள்ள விருந்தினர் மாளிகையில் உணவருந்திவிட்டு சாலை மார்க்கமாக கோவைக்கு சென்றார். இந்த சந்திப்பு குறித்து கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி, ஊழல் புகாரில் கைதானவரை ஆளுநர் சந்திப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றார். அரசாங்கம் வழக்கு போட்டிருக்குன்னா இவர் கிட்டே போகக்கூடாது. இவருடைய அரசாங்கமே வழக்கு போட்ட அரசாங்கத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போது அந்த நபர் குற்றவாளி என்று மிக தெளிவாக வந்து ஜாமீனில் இருக்கிற போது இவர் அங்கே போகிறார், அது விசாரிக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே தான் இவர்கள் அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு மிரட்டுறதுக்கு போகிறார், வேற ஒன்றும் இல்லை. அதிகாரிகள் பார்த்தீங்களா, கவர்னரே அந்த பக்கம் இருக்கிறாரு, அதனால் நீங்கள் என்ன ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது, வழக்கில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வழக்கை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு பிஜேபி ஆளுநர் சொல்வதற்கு உரிய அளவுக்கு வந்திருக்கிறார். ஊழலுக்கு எதிரானவர் போல் காட்டிக்கொள்ளும் ஆளுநர் துணைவேந்தரை சந்தித்தது உள்நோக்கம் கொண்டது என்று அந்த பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியரும் துணைவேந்தர் மீது புகார் அளித்தவருமான திரு இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் பிரதிநிதியாக உள்ள திரு ஜெகநாதனை பாதுகாக்க ஆளுநர் களமிறங்கியுள்ளதாகவும் அவர் விமர்சனம் செய்தார். ஊழலற்ற நபர்களே தான் பரிந்துரைக்கிறேன், ஊழலற்ற நபர்களைத்தான் பொறுப்புக்குழு செய்யக்கூடிய 3 நபரிலிருந்து நான் ஒருவரை அரசுக்கு பரிந்துரைக்கிறேன் என்று மாறுதட்டக்கூடிய ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு குற்றவாளி கூண்டில் இருக்கக்கூடிய குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கு துணையாக செல்வதற்காகவே தான் அவர் பக்கம் இருப்பதாகவே சென்றிருப்பது இன்றைக்கு பட்டவர்த்தனமாக பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பிஜேபியினுடைய உறுப்பினர் என்பதை இதன் மூலம் உறுதி செய்து கொள்ளலாம். இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த பெரியார் பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் சங்கத்தினர் ஆளுநர் வருகை மற்றும் ஆய்வு குறித்து எந்த தகவலும் பேராசிரியர்களுக்கு தெரிவிக்கவில்லை என்றனர். இதற்கிடையே துணைவேந்தரின் ஊழல் புகார் குறித்து பல்கலைக்கழக நிதித்துறை அதிகாரிகளிடம் 6 மணி நேரம் போலீசார் விசாரணை நடத்தினர். மாணவர் அமைப்பினர் போராட்டம், போலீசார் விசாரணை, ஆளுநர் ஆய்வு என அடுத்தடுத்து அரங்கேறிய சம்பவங்களால் பல்கலைக்கழக வளாகத்தில் பரபரப்பு நிலவியது. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் முடிந்தால் பங்கேற்க உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக கொடியையும் சின்னத்தையும் பயன்படுத்த திரு பன்னீர்செல்வத்திற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று கூறினார். விருப்பம் உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளலாம் என்று கூறிய எடப்பாடி திரு பழனிசாமி, கால் வலி காரணமாக தாம் பங்கேற்பதில் சிரமம் உள்ளதாகவும் கூறினார். யார் விருப்பப்பட்டாலும் அங்கே ராமன் கோயில் அந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் கலந்துக்கிறீங்களா? எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் கலந்துக்குவேன். எனக்கு இப்போ கொஞ்சம் கால் வலி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சிரமம் இருக்குது. அதை பொறுத்து தான் முடிவு செய்யப்படும். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் 20 வேட்பாளர்களை இன்று அறிவிக்க உள்ளதாக வெளியான செய்தி தவறானது என்று கூறியவர், வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களுக்கே போட்டியிட சீட் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். பெரியார் பல்கலைக்கழக ஊழல் குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த எடப்பாடி திரு பழனிசாமி, இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் உள்ளதால் அது குறித்து கருத்து தெரிவிப்பது சரியாக இருக்காது என்றும் கூறினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 19,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் மற்றும் சனி, ஞாயிறு என தொடர்ந்து 6 நாட்கள் விடுமுறை வரவுள்ளதால் சென்னை, கோவை, ஈரோடு போன்ற நகரங்களில் வசிப்பவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல தயாராகி வருகின்றனர். இதற்காக நாளை முதல் மாநிலம் முழுவதும் 19,484 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து தினசரி இயக்கப்படும் 2100 பேருந்துகளுடன் நாளை முதல் 3 நாட்களுக்கு நாள்தோறும் 4706 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 3 நாட்களும் 11,006 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும், மாநிலத்தின் பிற ஊர்களிலிருந்து 8,478 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் மாதவரம், தாம்பரம், பூவிருந்தவல்லி, கோயம்
கோயம்பேடு, KK நகர், கிளாம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மாதவரத்திலிருந்து ஆந்திர மாநிலத்திற்கும், கலைஞர் கருணாநிதி நகர் பேருந்து நிலையத்திலிருந்து புதுச்சேரி, கடலூர், சிதம்பரத்திற்கும், தாம்பரத்திலிருந்து திண்டிவனம், பன்ருட்டி, கும்பகோணம், தஞ்சை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பூவிருந்தவல்லியிலிருந்து தர்மபுரி, வேலூர், திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், கோயம்பேட்டிலிருந்து ராமநாதபுரம், திருப்பூர், திண்டுக்கல், பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. திருச்சி, தஞ்சை, மதுரை, நெல்லை, செங்கோட்டை, தூத்துக்குடி, திருச்செந்தூர், நாகர்கோவில், திருவனந்தபுரம், காரைக்குடி, புதுக்கோட்டை, திருப்பூர், பொள்ளாச்சி, ராமேஸ்வரம், சேலம், கோவை உள்ளிட்ட பகுதிகளுக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு செய்யப்பட்டுள்ள பயணிகளுக்கு மட்டும் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுபோல பண்டிகை முடிந்து 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தினசரி இயக்கக்கூடிய 2100 பேருந்துகளுடன் 4830 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என்று அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 3 நாட்களும் 11130 பேருந்துகளும், ஏனைய பிற ஊர்களிலிருந்து 6459 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு பேருந்துகள் குறித்து அறியவும், புகார் தெரிவிக்கவும் 9445014450 9445014436 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. கோவையிலிருந்து மதுரை, திருச்சிக்கு தலா 200 சிறப்பு பேருந்துகளும், தேனிக்கு 100 பேருந்துகளும், சேலத்திற்கு 250 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. இனி வருவது செய்தி துளிகள். மணிப்பூரில் வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள திரு ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணத்தின் தொடக்க விழாவுக்கு அம்மாநில அரசு நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக யாத்திரை தொடக்க நிகழ்வுக்கு முதலில் அனுமதி மறுத்த மணிப்பூர் அரசு குறிப்பிட்ட அளவிலான பங்கேற்பாளர்களுடன் மட்டுமே யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்றும், பொதுக்கூட்டங்கள் நடத்த அனுமதி இல்லை என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் தற்போது அனுமதி அளித்துள்ளது. குடியரசு தின விழாவில் அலங்கார ஊர்திகள் இடம்பெறுவது குறித்து மத்திய அரசுடன் 28 மாநிலங்கள் உடன்பாடு செய்து கொண்டுள்ளன. குடியரசு தின விழாவில் தங்களது அலங்கார ஊர்தி இடம்பெறவில்லை என்று ஒவ்வொரு ஆண்டும் மாநிலங்கள் புகார் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் பிரச்சினைக்கு தீர்வு காண 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒவ்வொரு மாநிலமும் தங்களது அலங்கார ஊர்தியை இடம்பெற செய்ய அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக பெயர், கொடி, சின்னத்தை பன்னீர்செல்வம் தரப்பு பயன்படுத்த தனி நீதிபதி விதித்த தடை செல்லும் என சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு தீர்ப்பு அளித்துள்ளது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் கட்சியின் பெயர், கொடி, சின்னத்தை பயன்படுத்த தடை கோரி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த தனி நீதிபதி திரு சதீஷ்குமார், OPS மற்றும் அவரது தரப்பினர் அதிமுகவின் பெயர், கொடி, சின்னத்தை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தார். இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு மகாதேவன், திரு முகமது ஷஃபீக் ஆகியோர் அதிமுக பெயர், கொடி, சின்னத்தை பன்னீர்செல்வம் தரப்பு பயன்படுத்த தனி நீதிபதி விதித்த தடை செல்லும் என தீர்ப்பளித்தனர். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தோல்வியடைந்ததால் அம்மாநில அலங்கார ஊர்திகள் இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் நிராகரிக்கப்பட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ், கர்நாடக அரசின் ஊர்தி நிராகரிக்கப்பட்டது பிரதமர் திரு மோடியின் பழிவாங்கும் நடவடிக்கை என சாடியுள்ளார். தேர்தல் தோல்வியை ஜீரணிக்க முடியாத சிறிய மனிதர் திரு மோடி என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மகிழ்ச்சியாக இருக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பின்னாலும் ஒரு ஆண் இருப்பார் என நடிகை நயன்தாரா தெரிவித்துள்ளார். நயன் ஸ்கின் என்ற பெயரில் அழகு சாதன பொருட்கள் விற்பனை நிறுவனத்தை தொடங்கியுள்ள அவர் ஃபெமி9 என்ற பெயரில் சானிட்டரி நாப்கின் தயாரிப்பை அறிமுகம் செய்துள்ளார். சங்ககிரியில் நடைபெற்ற அதன் வெற்றி விழாவில் பேசிய நயன்தாரா, சானிட்டரி நாப்கின் குறித்த விழிப்புணர்வு அனைத்து பெண்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்பதே தமது நோக்கம் என்றார். 6151 பணியிடங்களுக்கான குரூப் 2 முதன்மை தேர்வுகளுக்கான முடிவுகளை தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இதற்கான தேர்வு நடைபெற்றது. தேர்வு முடிவுகளை www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுமன் ஜெயந்தி விழாவை ஒட்டி புகழ்பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைமாலை சாத்தப்பட்டது. மார்கழி அமாவாசை மற்றும் மூல நட்சத்திரம் இணைந்த நாள் ஆஞ்சநேயர் அவதரித்த நாளாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் திரண்ட பக்தர்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். சென்னை நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஆளுநர் திரு ரவி பங்கேற்று தரிசனம் செய்தார். சுசீந்திரம், சின்னாளப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலும் அனுமன் ஜெயந்தி விமர்சையாக கொண்டாடப்பட்டது.
சபரிமலையில் மகர ஜோதியை தரிசிக்க பக்தர்களுக்கு 10க்கும் மேற்பட்ட பாதுகாப்பான இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக திருவிதாங்கூர் தேவசம் தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு சார்பில் அனுப்பப்பட்ட 70 லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டுகளை இன்று பெற்றுக்கொண்ட அவர் மகர ஜோதியை தரிசிக்க பக்தர்கள் காட்டின் உள்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 63 புள்ளிகள் உயர்ந்து 71,721 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 28 புள்ளிகள் உயர்ந்து 21,647 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 46,480 ரூபாயாகவும் ஒரு கிராம் 5,810 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் 77 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவை புறக்கணிக்க ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் முடிவு செய்துள்ளன. இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முன்னேற்ற பாதையில் உள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. ஊழல் புகாரில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்துள்ள சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை ஆளுநர் ரவி சந்தித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.